தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இங்கு யாரிடமும் இல்லை. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் வசனங்கள் 12 17 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து அன்பையும் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் மிக தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார். இறைவன் அன்பாயிருக்கின்றார், அதுபோல நானும் அன்பாயிருக்கின்றேன், நீங்கள் என்னுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நான் உங்களை பணியாளர் என்று அழைக்கவில்லை, மாறாக நண்பர்கள் என்றே அழைக்கின்றேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக என்றால், நீங்கள் கனி தரவும் அந்த கனியின் மூலமாக பிறர் பயன்பெறவுமே. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இயேசு கிறிஸ்துடைய அன்புக்கு எல்லையே இல்லை. அது எப்பொழுதுமே நிலையானது, நிரந்தரமானது, அதற்கு முடிவே இல்லை. அதுபோலதான் அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், உங்களுடைய அன்பும் நிலையானதாகவும் எல்லையில்லாததாகவும் இருக்க வேண்டும். அதுபோல ஒவ்வொருவரையும் சுயநலம் இல்லாமல், தன்னலம் இல்லாமல், அகந்தை இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த அன்பின் வெளிப்பாடே நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். 2 நாளைகளுக்கு முன்பு நாம் வாசித்த நற்செய்தி திராட்சை கொடி. அந்த திராட்சை கொடியில் உள்ள கிளை, அது அந்த கொடியோடு இணைந்திருந்தால் தான் பலன் கிடைக்கும். அது அந்த கொடியை விட்டு வெட்டப்பட்டால் அது பலன் இல்லாமல் போய்விடும், கருகி போய்விடும். அதுபோலதான் நாமும் இயேசுவோடு இணைந்து இருக்கின்ற போது நாம் மிகுந்த பலன் தர முடியும். எப்போது இயேசுவை விட்டு நாம் தூர போகின்றோமோ அப்போது நாம் பாவத்தில் விழுவோம், அருள் வாழ்வை இழப்போம், நிலை வாழ்வை இழப்போம். ஆகவே அன்புமிக்க இறை சொந்தங்களே, இயேசு கிறிஸ்து என்று தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் இந்த அழைப்பினை விடுக்கவில்லை, நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றார். நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து வாழ்வோம். நாம் அனைவரும் இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம். நாம் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக அவர்தான் நம்மை தேடி வந்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக நம்மை தேர்ந்து கொண்டார். நாம் அந்த அழைப்பினை ஏற்று மிகுந்த கனியினை தருவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.